பலன் என்ன பலனோ அந்த பலனை இங்கே திருவிளக்கு வழிபாடு செய்துள்ள அன்பர்கள் பெறலாம். ஆகையாலே பக்தியோடு சேர்ந்த சிரத்தையும் இந்த இடத்துல இருந்து, பக்தினா ஏனோ தானோ என்ற பக்தி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் வாரியார் சாமி. விபூதி அப்படின்னா கூட அந்த விபூதியை எப்படியெல்லாம் வச்சுக்கணும் அப்படிங்கிற விதிமுறைகளும் இருக்கு. அதுபோல இந்த ஆராதனை வழிபாடுகளுக்கு அமர்ந்துள்ள அனைவருமே பக்தி என்ற ஒரு படி மேலாக சிரத்தை என்று சொல்லக்கூடிய ஒரு மிகு கவனம் வேண்டும். இந்த பூஜைகளை அமர்ந்திருக்கக்கூடியவங்க நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கு. இப்போ நான் பூஜைகளே உங்களுக்கு இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு தான் வந்திருக்கனே தவிர பூஜையை நான் செய்யலை, நீங்கள் தான் செய்விக்கிறீங்க. நாங்கள் செய்து கொள்ள இப்படி எல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்திருக்கோம். ஆகையால அந்த பக்தியோடு சேர்ந்த சிரத்தையோடு இந்த பூஜைகளை செய்து துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய 3 சக்திகளாக உள்ளடக்கிய சண்டி தேவியை பிரார்த்தித்து அன்னை மாகாளியம்மனுடைய பரிபூர்ண திருவருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொண்டு, எல்லாரும் பூஜை பொருட்கள்லாம் பக்கத்தில் வந்துருத்தான்னு ஒரு 2 பார்த்துக்குங்க. திரியிலிருந்து எண்ணெய் வரைக்கும் எல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டீங்களான்னு பார்த்துக்குங்க. அந்த விளக்கு மேல பூ வச்சிருக்கவங்க எல்லாம் கழுத்துல குத்த சொல்லுங்க. அந்த தீபம் எரிய அந்த பூ பூரா